இன்றைக்கி சூப்பர் அண்ட் சிம்பிளான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் என்ன வேணால் போட்டுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3 சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 to 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கினதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா பேக்கெட் மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அதாவது வர மிளகாத்தூள் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கினதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துட்டு, இது குழம்பு திக்னஸ்க்காகவும் குழம்பு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்காகவும் இது நான் சேர்த்துக்கிறேன். உப்பை போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மாங்காய் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல். மாங்காய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். மாங்காய் சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா ஒரு 150 ml தேங்காய் பால் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொதித்து வற்றி திக்காக வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அது போட்டுட்டு மூடி போட்டு 10 minutes to 15 minutes சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் எம்மியான மீன் குழம்பு ரெடி. இது என்னோடய ஸ்டைல் மீன் குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.